இந்த பொண்ணு ஊரை ஆள பிறந்த பொண்ணு. என்ன சாமி நீங்க உங்க இஷ்டம் போல பேசிட்டு இருக்கீங்க? எங்க பொண்ணு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னா ஏதோ மகாராணி ஜாதகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க பொண்ணு சாதாரண பொண்ணு சாமி. ஏன்னா நாங்க சாதாரணமானவங்க, மிடில் கிளாஸ். எங்களுக்கு பிறந்த பொண்ணு எப்படிங்க ஊராள்ற பொண்ணா இருக்க முடியும்? இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மர்மம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா நான் சொல்றது சத்தியம். போதும் சாமி, நான் கோபப்படுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு கிளம்புங்க. நீங்க சொல்றதெல்லாம் காமெடின்னு நினைச்சு நாங்க மறந்துடுறோம். நான் இப்ப போறேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சு நீங்களே ஒரு நாள் என்ன தேடி வருவீங்க. அப்ப புரியும் உங்களுக்கு நான் சொன்னது சத்தியமான வார்த்தையா இல்ல காமெடியான்னு. வரேன். ஏங்க இப்படி ஒரு உளர்னு உளறிட்டு போறாரு? இவரை பார்த்து சிரிக்கிறதா கோவப்படுறதான்னு தெரியல. நான் தான் அப்பவே சொன்னல, கேட்டியா நீ? இப்ப ஏங்க என்கிட்ட கோவப்படுறீங்க? இந்த ஜோசியர் இப்படி உளருவார்னு எனக்கு தெரியுமா என்ன? இந்த ஊர்ல இவர் மட்டும் ஜோசியரா என்ன? வேற ஜோசியரை பாப்போம். மறுபடியுமா? சரி, ஜோசியரே பார்க்க வேணாம். விஷாலிக்கு பொருத்தமான நல்ல மாப்பிள்ளையா பாப்போம். மனசுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பண்ணிடுவோம். மனசு பொருந்தினதுக்கு அப்புறம் ஜோசியம் என்ன ஜாதகம் என்னங்க? பரத், ஏண்டா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காதீங்கம்மா. எனக்கு எரிச்சல் பத்திக்கிட்டு வருது. என்னத்த நீங்க மச்சானோட மனநிலை தெரியாம ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு கேட்டு மேல மேல அவரை டென்ஷன் ஆக்குறீங்க. மச்சான், சுபா வெளியே அனுப்புறதுக்காக பிரில்லியண்டா ஒரு பிளான் பண்ணி பிரியா உள்ள கொண்டு வந்தீங்க. அந்த பிரியா என்னடானா நகை மேல ஆசைப்பட்டு அதுக்கு மேல கையை வச்சு தானும் கட்டு மச்சானையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே மச்சான் மனசுல கிரில்லிங் மிஷினை உள்ள இறக்கின மாதிரி கடகடன்னு கறந்து அடிச்சிட்டு இருக்குது. அதனால மச்சான் குழம்பி போயிருக்காரு. கரெக்ட் தானே மச்சான்? என்ன திட்டம் போட்டாலும் கடைசியில் சுபா தானே ஜெயிக்கிறான். அதை நினைச்சாதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. இந்த பாருங்க, இந்த டென்ஷன்லாம் குறையறதுக்கு என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? மச்சான், ஒருத்தர் கூட நமக்கு சண்டே ஆச்சுன்னா 1க்கு 2 தடவை சண்டை போட்டு பார்க்கணும். அவங்களால நாம ஜெயிக்க முடியல வை, சூடு சொன்னெல்லாம் பார்க்காம அப்படியே சரணடைஞ்சிடணும். எப்படி? ஏய், என்ன அவ காலில் விழ சொல்றியா? அதானே, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் பையன் ஒன்னும் கோழை இல்ல, இவன் வீரன். அத்த, அத நான் இல்லைன்னு சொல்லிய, எனக்கு தெரியும் என் மச்சான் வீரன்னு. ஆனா இந்த விஷயத்துல வீரத்தை விட விவேகத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. இப்ப எப்படியா ஒரு காலத்துல சுபாவா விரட்டி லவ் பண்ண ஆளுதான் நீங்க. கட்டினா சுபாவை கட்டுவேன், இல்லைன்னா காவி கட்டிட்டு காசி போயிரும் சொன்னவரும் நீங்க தான். அதனால நீங்க பேசாம சுபாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நான் இதை சொன்னேன். பாய் முடு, இதுக்குதான் ஐடியான்னு சொல்லி பில்டப்லாம் கொடுத்தியா? கல்யாணத்துக்கான பலனெல்லாம் நான் எப்பவோ அனுபவிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்? ஆமால, இதுவும் நியாயம் தானே. முதல்ல என் பையன் கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்னத்த பதில் சொல்றது? அதான் நியாயமா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. யோ, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ எப்பவுமே இப்படிதான் பைத்தியக்கார மாதிரி யோசிப்பியா? இல்ல மச்சான், அந்த பொண்ணு நீங்க தான் வாழ்க்கைன்னு சொல்லி இங்க வந்துச்சு. உங்களுக்கு அந்த பொண்ணை விட்ட வேற நல்ல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் இந்த ஐடியா கரெக்டா இருக்குமே நான் சொன்னேன். அவ ஒன்னும் என்ன கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்காக இங்க இல்ல, என்ன சாகடிக்கிறதுக்காக தான் இங்க இருக்கா. அப்படின்னா என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இங்க பார், மறுபடியும் ஏதாவது சொதப்பலான ஐடியா கொடுத்த அவ்வளவுதான், கொன்னுடுவேன். அத்தா, சும்மா கோச்சிக்காதீங்க, கண்டிப்பா அது டைமிங்ல ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர் ஐடியா இது. ஏய், முதல் ஐடியாவை சொல்லு. அது நல்ல ஐடியாவா இல்ல சொதப்பலான்னு நான் சொல்றேன். சொல்றேன் மச்சான், சுபா உங்க கையால தாலி கட்டுன்னு வந்திருந்தா அவளை விரட்டுறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா நீங்க என்னடானா அவ உங்களை பழிவங்க வந்தான்னு சொல்றீங்க. அப்படின்னா அவளை விரட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? சுபா கழுத்துல நீங்க தாலி கட்டுறேன்னு சொல்றதான். என்ன சொல்ற? என்ன ஒம்பளை மாட்டி விடலான்னு பாக்குறியா? ஆமாமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வரும் அத்த. மச்சான், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல, நான் தாலி கட்டுறேன்னு சொன்னதும் அவ சரின்னு சொல்லிட்டா அப்புறம் நாமளே வாய் கொடுத்து மாட்டிட்ட மாதிரி ஆகாதா? மச்சான், கொஞ்சம் டீப்பா யோசனை பண்ணி பாருங்க. உங்களை பழிவாங்கன்னு வந்தவ நீங்க தாலி கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏத்துப்பா? ஐயோ வம்பா வந்து மாட்டிக்கிட்டோம்னு தலைதறிச்சு ஓடிட மாட்டாளா? பரத், எனக்கு என்னமோ இந்த ஐடியா சரின்னு தான் தோணுது. மச்சான் பாத்தீங்களா, அத்தையே ஓகே சொல்லிட்டாங்க. அதனால எதையும் யோசிக்காதீங்க, தயங்காதீங்க. இப்பவே சுபாவை பார்த்து நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே ஸ்டாப் பிளாக்ல அந்த பொண்ணு காணாம போயிடும். அப்படிங்கிற? ஆமா மச்சான், இந்த பரமு சொன்னா பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி நிச்சயமா பலிக்கும். தைரியமா போங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. சரி, சொல்றேன்.
நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுறவங்க. எங்ககிட்டே வா, உன்னை நான் சுபா கழுத்துல தாலி கட்டுற வைக்கேன்டா. அத்தை, இனி நீ செத்த. சுபா, உள்ள வரலாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இது உங்களோட வீடு, உங்களோட பெட்ரூம். என்னமோ என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க? சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு புரியல. நான் உனக்கு இவ்வளோ கொடுமைகளும் பண்ணிட்டு என்னை மன்னிச்சுன்னு கேட்கறது சரியில்லை. ஆனா அதையும் தாண்டி உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் எல்லா கஷ்டத்தையும் தீக்கணும்னு முழு மனசோட ஆசைப்படுறேன். நிஜமாத்தான் சொல்றீங்களா? என்ன சுபா, மறுபடியும் நல்ல விஷம் போட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறியா? சத்தியமா இல்ல, நிஜமா தான் சொல்றேன். இது நடிப்பு இல்ல. ஒருத்தரை மன்னிக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய தண்டனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் நீ நானும் தான். உன்னை கதறி அள வச்ச என்ன உன் அன்பாலையும் பண்பாலையும் திருத்தின பாரு. ரியலி யூ ஆர் கிரேட் சுபா. அப்படிலாம் இல்ல. இல்ல 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 இல்ல, நான் அவ்வளோ தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தர் மனசுலையும் இடம் பிடிச்சே. இன்னைக்கு அம்மாவும் தங்கச்சும் உனக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுறாங்க. அந்த அளவுக்கு நீ அன்பால மாத்திட்ட. அந்த அன்புக்கு இப்போ நான் அடிமை சுபா. நான் இப்பெல்லாம் சொல்றது உனக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்னடா அவன் திடீர்னு வந்து அன்பு பண்புன்னு பேசுறானேன்னு பயங்கர ஷாக்காவும் இருக்கும். நானும் சராசரி மனுஷன் தானே, எனக்கும் அன்பு ஒரு சக்தி தெரியும். நீ எதுக்கு இந்த வீட்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உனக்கு ஒரு லைஃப் கிடைக்கணும் தானே? ஆமாங்க, அதுல என்ன உங்களுக்கு டவுட்? இல்ல இல்ல, டவுட்லாம் எதுவும் இல்லை, சும்மா கேட்டேன். உன் கஷ்டம்லாம் தீரப்போகுது. அதனால உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி உன்னை என் மனைவியாக்க போறேன் சுபா. நிஜமாத்தான் சொல்றீங்களா? ஆஹா, பரம சொன்ன மாதிரி தாலி கட்டுன்னு சொன்னதும் ஷாக் ஆயிட்டாலே. என்ன சுபா, நான் சொன்னதை கேட்டு நீ பயங்கரமா சந்தோஷப்படுன்னு பார்த்தேன். நீ என்னடா நிஜமா தான் சொல்றீங்களான்னு அதிர்ச்சியா கேக்குற? எனக்கு எனக்கு அதிர்ச்சியா தாங்க இருக்கு. அதிர்ச்சியில என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன சொல்றதுன்னே தெரியலன்னா எதுவுமே சொல்லாம ஓடி போயிடுடி. நான் ஷாக் ஆகி ஓடி போயிடுவேன் நான் நினைக்கிறேன். இப்ப குடுக்கறேன் பாரு உனக்கு ஷாக்கு. ஆமாங்க, எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனந்த அதிர்ச்சி. என்னது ஆனந்த அதிர்ச்சியா? ஆமாங்க, தன்னை கெடுத்தவன் கையாலேயே தாலி கட்டிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? நீங்க எனக்கு தாலி கட்டணும், நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வாழணும்னு நான் வேண்டாத சாமி இல்ல. அத்தனை சாமியும் இப்ப கண்ணை திறந்து பார்த்து உங்க மனசு மாத்திருச்சு. இது போதுங்க, இது போதும் எனக்கு. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? எதுவும் வேணாங்க, எதுவும் வேண்டாம். இவ்வளவு சீக்கிரம் நீங்க மனசு மாதிரி என்ன ஏத்துப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கு நன்றி கடனா காலெல்லாம் விழுந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன்.
என்ன பரத் சொன்னியா? என்ன சொன்னா? என்ன சொல்லிருப்பா? மச்சான் அவகிட்ட வந்து நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்ன உடனே அவ பயங்கர ஷாக்கா இருப்பா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிருப்பாளா? டேய் லூசு, உன் பேச்சுக்கு நாங்க போன பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும்? ஏன்டா என்னாச்சு? ஒய் மச்சான், ஒய் டென்ஷன்? உன் பேச்சை கேட்டு அவளுக்கு ஷாக் கொடுக்கலான்னு போனா அவ எனக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்டா. மச்சான் என்ன சொல்றீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் முதல்ல ஷாக் ஆனா. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா கடைசியில அவ பிளேட்டை மாத்தி போட்டா. நானே உங்களை கல்யாணம் பண்ணி தவம் கடந்துட்டு இருக்கேன். நீங்க இப்ப வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்றது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் பயந்து ஓடி வந்துட்டேன். ஒரு நிமிஷம் நின்னுங்க. அவளே தாலி ரெடி பண்ணி கழுத்துல கட்ட வச்சிருப்பா. அவ ஏன் அப்படி சொன்னா? என்ன காரணமா இருக்கும்? யோ, இன்னொரு தடவை ஏதாவது பேசுறேன் மவனம் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். மச்சான் கோவப்படாதீங்க. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே அவ எதுக்கு சம்மதிச்சான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது என்னன்னா, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே கண்டிப்பா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க நம்பிக்கையில தான் அவ அப்படி சொல்லிருப்பா. என்ன சொல்ற? நீங்க அவளை போட்டு வாங்கின மாதிரி அவளும் உங்களை போட்டு வாங்கலாம்னு நினைச்சிருப்பா. மச்சான் இவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்ணாத மூளைய தயவு செஞ்சு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அவ போக்குல அவளை விட்டு அவளை வீட்டை விட்டு நாம விரட்டிடலாம். எப்படி மச்சான் அவதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டால, மடமடன்னு கல்யாண வேலையை ஆரம்பிங்க. ஏய் என்னடா சொல்ற? மச்சான் இப்ப எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? ஒரு பொம்பளை அவளே துணிஞ்சு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை சிங்க நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கலாமா? இந்த பாருங்க, துணிஞ்சு கல்யாண வேலையை ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் சரி, ஆனா அவ அப்படியே ஓடலனா தாலியை கட்டிட வேண்டியதானே? என்னது? நீங்க தாலி கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அவ அலறி அடிச்சு ஓடிடுவா. அப்படி அவ ஓடாம தாலி கட்டிட்டு நாளைக்கு எல்லா உரிமை கேட்க ஆரம்பிச்சானா? என்ன மச்சான் நீங்க என்ன ஊரறிய உலகறியவா தாலி கட்ட போறீங்க? எங்க 4 பேருக்கு தெரிஞ்சுதானே தாலி கட்ட போறீங்க? இது பாருங்க, அப்படியே அவ இது மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணா தாலியை நான் கட்டலன்னு பிளேட் அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். இதுக்கு என்ன சாட்சியா இருக்கு? அவளால எதையுமே நிரூபிக்க முடியாது. அப்புறம் அவ என்ன முடிவு எடுப்பா? இவங்கிட்ட நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருவா. டேய் பரத், எனக்கு என்னமோ நல்ல ஐடியான்னு தான் தோணுதுடா. அப்பவே இதை தான் சொன்னேன். ஆனா அவ எனக்கு ஆப்பு வச்சு அமிச்சிட்டா. மச்சான் அந்த ஆப்பை பிடிக்கி தூரம் நினைச்சுக்கிட்டு சீக்கிரம் கல்யாண வேலையை பாருங்க. இது பாருங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை தலை குடிஞ்சு நிக்க கூடாது. அது ஆண் குலத்துக்கே அவமானம். இது சரியா வருங்கிற? கண்டிப்பா சரியா வரும். அப்போ அவ இங்கிருந்து ஓடிடுவாங்கிற? அவ ஓடுறாளோ நடந்து போறாளோ, ஆனா அந்த வீட்டை விட்டு கண்டிப்பா போயிடுவா. சரி, எனக்கு ஓகே. ஆனா இந்த கல்யாணத்தை சிம்பிளா வச்சிருங்க. ஏன்னா இது வெறும் டிராமா தானே. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மச்சான் மாட்டிக்கிட்டாரு. சிஸ்டர், என்ன சிஸ்டர்? என்ன ப்ரோ, டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வச்ச மாதிரி பரத் தம ஷாக்ல இருக்கானா? ஷாக்குனா ரொம்ப ஷாக்ல இருக்கான். பைல்ஸ் வந்த பேஷண்ட் மாதிரி நிக்க முடியாம நடக்க முடியாம சுத்திட்டு இருக்கான். தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு நாமளே மாட்டிக்கிட்டோம்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே, உங்க மேல கோவப்பட்டிருப்பானே. பட்டான். ஆனா நான் அழட்டிக்கவே இல்லையா? நமக்கு தான் ஏதோ கொஞ்சம் நடிப்பு வருமே. நானும் இதை எதிர்பார்க்கல மச்சான். இருந்தாலும் இது நம்ம நல்லதுக்கு தான் சின்ன பெர்ஃபார்மன்ஸ் அள்ளி போட்டேன். ஒன்னும் புரியாத மாதிரி பார்த்தான். இதுதான் வாய்ப்புன்னு மழை 4-5 பிட்டு அள்ளி வீசிட்டேன். நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிங்கன்னா அவ பாட்டு தாலி எடுத்து கண்ணில் ஊத்திக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. தமிழ்நாட்டு பெண்களுக்கு புருஷனை விட தாலி தான் முக்கியம். அதனால அவ கேட்ட மாதிரி தாலி கட்டிடுங்க, அது நமக்கு நஷ்டம் இல்ல, லாபம் தான் எடுத்து சொன்ன. நீங்க நினைக்கிற மாதிரி அளவு கிடையாது. அந்த தாலியை வச்சு அவ பயங்கர பிரச்சனை பண்ணுவா. அப்படி பண்ணா என்ன பண்றதுன்னு அவன் கேட்டிருப்பானே. சிஸ்டர், என்ன ப்ரோ, எப்படி நீங்க அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட மாத்தமா அப்படியே சொல்றீங்க? ஒளிஞ்சிருந்து ஒட்டுக்கிட்டீங்களா? சேச்சே, ஒட்டெல்லாம் கேக்கல. நல்லவங்க நல்ல விதமா தான் யோசிச்சு பாப்பாங்க.
கெட்டவங்க கெட்ட விதமா தானே யோசிப்பாங்க. நானும் அந்த கெட்டவன் எப்படி கேட்டிருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். அவன் எந்த கேள்விதான் கேட்டிருப்பான்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சரி, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லிருப்பேன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மச்சான், நீங்க தாலி கட்டுறதுக்கு எந்த சாட்சியும் இருக்க போறது இல்ல. நாளைக்கே அவ பிரச்சனைன்னு ஏதாவது பண்ணா அந்த தாலியை நீங்க கட்டவே இல்லைன்னு சூடத்தை அடிச்சு சத்தியம் பண்ணிடுங்க. யாரும் அவ பேச்சு நம்ப மாட்டாங்க, உங்க பேச்சு தானே நம்புவாங்க. இப்படிதானே சொன்னீங்க? இல்ல சிஸ்டர், இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். நானும் பறந்து பேசிட்டு இருந்ததா நீங்க எங்கேயோ இருந்து கண்டிப்பா ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டுருக்கீங்க. இல்ல ப்ரோ, வாழ்க்கையில பெருசா ஏமாந்துட்டேன்ல. இனிமே சின்ன சின்ன விஷயத்துல கூட ஏமாறக்கூடாதுன்னு ரொம்ப உஷாராயிட்டேன். யாரு எப்போ எப்படி யோசிப்பாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு. என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொடுத்த வேலைதான் ரொம்ப அதிகம். ஓகே, எப்படியோ அவன் என் கழுத்துல தாலி கட்ட சம்மதிக்க வச்சிட்டீங்கல்ல. சில பல காரணங்கள் சொல்லி அவனை எப்படியும் சம்மதிக்க வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறது இல்ல. ஏன்னா ஒரு சிஸ்டருக்கு பிரதர் பண்ண வேண்டிய கடமை தான் இது. அதனால நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலன்னு நீங்க சங்கடப்படாதீங்க. இப்ப நீங்க தேங்க்ஸ் சொன்னாதான் நான் ரொம்ப சங்கடப்படுவேன். அப்புறம் மறுபடியும் இந்த விஷயத்தை பேசுறதுக்காக நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா அந்த அயோக்கியம் கையால உங்க கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணுமா? இது எந்த மாதிரி கல்யாணாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்களா, அது மாதிரியா? தன்னைக்கு எடுத்தவங்க கையால தாங்க கழுத்துல தாலி கட்டி காலம் பூரா அவங்க கூட வாழ்ந்து செத்து சுண்ணாம்பாயி, அடடா தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான், என்ன ஒரு கலாச்சாரம், என்ன ஒரு பண்பாடு, அப்படி உங்களை எல்லாரும் பாராட்டி உங்களுக்கு ஒரு தியாகி பட்டம் கொடுப்பாங்க. அதுக்காகவா? அப்புறம் எதுக்கு நீங்க உங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கணும்னு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இவனே ஒரு சாக்கடை, அது தெரியாம உங்க காலில் பட்டுடுச்சு. நல்ல தண்ணியில காலை கழுவிட்டு நீங்க ஒதுங்கி போக வேண்டியதானே? இப்படி எல்லாரும் ஒதுங்கி ஓரமா போயிட்டு இருந்தா அந்த சாக்கடை யார்தான் சுத்தம் பண்றது? அதுக்காக சுத்தப்படுத்துகிற பேர்ல நீங்க அசிங்கப்பட்டு நிக்கணுமா? ஒரு ஊரு சுத்தமாகணும்னா ஒருத்த அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி அசிங்கப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இது திரும்பி மீண்டு வரவே முடியாது சாக்கடை சிஸ்டர். அது நல்லா தெரிஞ்சுதான் அது சுத்தம் பண்றதுக்கு நான் உள்ள இறங்கியிருக்கேன். எனக்கு இனிமே என்ன பத்தி எந்த கவலையும் இல்ல. இதுக்கப்புறம் இந்த சாக்கடை தண்ணி எந்த பொண்ணு மேலையும் பட்டு அசிங்கப்படுத்திடக்கூடாது. இது மட்டும்தான் என் நோக்கம். இதுக்காக மட்டும்தான் என் வாழ்க்கை. ப்ரோ, நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு ப்ரோ. பரத் என் கழுத்துல தாலி கட்டும் போது என்ன? டோன்ட் வரி சிஸ்டர், கண்டிப்பா அசத்திடுவேன். இந்த பொண்ணு பெத்தவங்களோட இருக்க முடியாது. இது சாதாரண ஜாதகம் இல்ல, இந்த ஜாதகம் ஊரை ஆளக்கூடிய ஜாதகம். அப்பா, வாமா. என்னப்பா யோசனை? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லாம தான் இப்படி இருக்கீங்களா? நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையேப்பா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, வேலை வெட்டி ஒண்ணும் இல்ல, ஏதோ சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அது ஒண்ணு இல்ல விஷாலி, ஜோசியர் வந்து கண்ணா பின்னான்னு உளறி வச்சுட்டு போனாரு. அதனாலதான் உங்க அப்பா டென்ஷனா இருக்காரு. இப்ப எதுக்கு ஜோசியரை கூப்பிட்டீங்கம்மா? நான் தான் முடிவு பண்ணிட்டேனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதனாலதான் ஜோசியரை வர சொன்னேன். ஆனா அவர் வந்து உளறி கொட்டது கேட்டதும் ஏன்டா அவரை கூப்பிட்டோன்னு ஆயிடுச்சு. ஹே கல்யாணி, சும்மா இருக்க மாட்டியா? ஏங்க அவளும் அந்த காமெடியை கேட்டு சிரிக்கட்டுமே. நீ சும்மாரு. எந்தெந்த விஷயத்த விளையாடுறதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா, எதுக்குப்பா இப்ப கோவப்படுறீங்க? அந்த ஜோசியர் என்ன சொன்னாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணுவ, மனசை போட்டு குழப்பிப்ப. இதெல்லாம் எதுக்குன்னு தான் நான் வேணான்னு சொல்றேன். ஏங்க விஷாலி என்ன குழந்தையா? அவளுக்கு எது உண்மைன்னு தெரியாதா? எதுக்கு அவ ஃபீல் பண்ண போறா? அம்மா நீ சொல்லுமா.
நான் விஷயத்த சொன்னதும் உனக்கே சிரிப்பு வரும் பாரு. உன் ஜாதகத்தை வாங்கி ரொம்ப நேரமா கூட்டி கழிச்சு கணக்கெல்லாம் போட்டு பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஜாதகப்படி இந்த பொண்ணு பெத்தவங்க கிட்ட இருக்காதுன்னு சொன்னாரு. அந்தால் இந்த காமெடி மட்டுமா பண்ணாரு, இதையும் தாண்டி இன்னொரு காமெடியும் சொன்னாரு. விடு கல்யாணி, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? இருங்க, இத சொல்றதுனால விஷாலி ஒன்னும் பயப்பட மாட்டா. விஷாலி, உன் ஜாதகம் சாதாரண ஜாதகம் இல்லையா, ஊராள்ற ஜாதகமா அந்த ஜோசியர் சொன்னாரு. நீங்க ராணிமா, ராணிமா நீங்க. ஒரு ஊரே உங்களை சாமியா கும்பிட்டு இருக்குதுமா. அவர் அப்படி சொன்னதும் எனக்கு வந்துச்சு பாரு கோவம். கண்ணா அப்படின்னு திட்டி அனுப்பிட்டேன். நான் 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்குன பொண்ணை பார்த்து நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்றீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஜோசியம் பார்க்க தெரியுமா தெரியாதானே சரியான சண்டை போட்டேன். நான் அவ்வளவு திட்டியும் அதுக்கப்புறம் அந்த ஆளு என்ன சொல்ல வந்தான்னா, நான் போது கல்யாணி, குக்கர் விசில் அடிக்குது, போய் பாரு. அத போய் பாரு. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? போ போ, போய் பாரு போ. சாதம் குழஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஷாலி, அதுமா ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் 3 ஜோசியத்தை காட்டினா அதை பார்த்துட்டு 3 ஜோசியரும் 3 விதமான பலனை சொல்லுவாங்க. இதான் உலக நடப்பு. அதுக்காக போய் ஜோசியர் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு வீணா மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. என்னம்மா? என்ன மனசை போட்டு குழப்பிக்காதன்னு சொல்ற நீங்க? ஏன்பா நீங்க மட்டும் இவ்ளோ குழம்பி இருக்கீங்க? ஜோசியர் ஏதோ தப்பா சொல்லிட்டாருன்னு விட வேண்டிதானே? அது எப்படிமா? கல்யாணி சொன்ன மாதிரி உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணவங்க நாங்க. எங்க கிட்டே ஒரு ஜோசியர் இப்படி சொன்னா எங்க மனசு வருத்தப்படதானே செய்யும். நீங்க என்கிட்ட சொன்னதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். மனசை போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. அப்பா, உங்க போன் தான் அடிக்குது. ஹலோ, சொல்லுங்க. இது சாதாரண ஜாதகம் இல்ல. இந்த ஜாதகம் ஊரை ஆளக்கூடிய ஜாதகம். இந்த ஜாதகப்படி இந்த பொண்ணு பெத்தவங்களோட இருக்க முடியாது. வீரா, வீரா, பா யோகேஷ், என்ன இப்பெல்லாம் என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்க? என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு இருக்கு. இந்த வீராவுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் சக்தி இருக்குது, உனக்கெல்லாம் இல்ல. சரி, என்ன வேலை? உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. வேலையா விளக்கமா? தெளிவா சொல்ல. விஷாலோட அப்பா காசிநாதன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் எம்காம் படிச்சிருக்காரு. அவரோட காலேஜ் சர்டிபிகேட்ல கார்டியன்ற இடத்துல சைன் போட்டது ஆண்டவர், சொக்கநாத ஆண்டவர். உனக்கு எப்படி தெரியும்? பெருமாள் சாமி காசி யாருன்றதை ஆராய ஆரம்பிச்சிருக்கான். இது அவனுக்கு கிடைச்ச தகவல். அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பெருமாள் சாமி ஏன் காசிநாதனை பத்தி விசாரிக்கணும்? விஷாலி நிஜமாவே காசியோட பொண்ணுதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்காக பெருமாள் சாமி காசியை நேரில் சந்திச்சு பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்படியா? ஆமா. காசிநாதன் உண்மையை சொல்ல சொல்லி பெருமாள் சாமி கெஞ்சியும் பாப்பான், மிஞ்சியும் பாப்பான். அவர் அந்த உண்மையை சொல்லலைன்னா அவரோட உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டான். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும்னா நீங்க தான் காசிநாதனுக்கு எப்படியாவது பாதுகாப்பு கொடுக்கணும்.
நீ கொடுக்க வேண்டியது தானே? அது என்னால முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க. திருப்பதி, நான் உங்களை இமீடியட்டா மீட் பண்ணணும். ஏன், என்ன விஷயம்? என்ன, ராணின்னு சொன்ன அந்த ஆளை மீட் பண்ணி ஆகணும். அப்படியா? ஆமா. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே கொண்டே போட்டுருவேன். ஆமா, அவனை எதுக்காக இப்போ திடீர்னு அவசரமா பார்க்கணும்னு சொல்றீங்க? அத போன்ல சொல்ல முடியாது, நேர்ல மீட் பண்ணி சொல்றேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்படியா? என்ன? இல்ல, அதையும் நான் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல பார்த்து பேசலாம். சரி, எங்க மீட் பண்ணலாம்? நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துல தான். ஓகே. யாரு? விசாலிமா தானே போன்ல? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் வரேன். வாங்க விஷாலி, நான் இப்பதான் வந்தேன். அப்படியா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னீங்களே, சொல்லுங்க. அது சரி, நீங்க தான் சொல்லணும்னு சொன்னீங்களே. அது இருக்கட்டும், அது ஒன்றும் அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இல்ல. முதல்ல நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்னு. நான் சொன்ன அந்த ஆளை கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி பண்ணீங்களா திருப்பதி? தேடி அணைஞ்சிட்டு தான் இருக்கேன். அவனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கல. நான் போன்ல கேட்டுதான் இப்பவும் கேட்கிறேன். அவனை எதுக்கு திடீர்னு இவ்வளவு அர்ஜென்ட்டா கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க? அவன் விஷயமா புதுசா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? என்னை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகணும், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் சரிப்பட்டு வரும்னு என் அம்மா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஷயமா அவங்க ஜோசியர் ஒருத்தரை வர வச்சு என் ஜாதகத்தை பத்தி அபிப்பிராயம் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஜோசியர் பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா திருப்பதி, அந்த ஜோசியர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்ன அதிர்ச்சிகரமான விஷயங்கள்ல நம்பர் 1, இந்த பொண்ணு பெத்தவங்களோட ஒன்னா இருக்க சான்ஸே இல்ல.